2000 கொடுத்த அப்ளிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தருவாங்க. ப்ரீ கேஜிக்கு 95,000 ஆரம்பிச்சு +2க்கு 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் மட்டுமே. நான் பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன். ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பக்கமே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 35ல இருந்து 45 55 வரைக்குமே சார்ஜ் பண்றாங்க. ஒரு பெரிய சந்தேகமே வருது, ஸ்கூல் நடத்துறாங்களா இல்ல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நடத்துறாங்களா? 40,000 வாங்குறாங்க சார் வெறும் டெக்ஸ்ட் புக்கு. அவங்க கொடுக்கறது வந்து வெறும் பென், பென்சில், டெக்ஸ்ட் புக், நோட் புக் நீங்க வாங்கிக்கணும். அவங்க அப்ளை பண்ணும்போது பார்த்து தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்ப அந்த ஸ்கூல்ல ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க அப்ளையே பண்ணிருக்க கூடாது. இப்ப நீங்க சொல்ற தியரி படி பார்த்தா பேரண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே மூட்டையா கொண்டாந்து உங்கள்ட்ட கொட்டுறதுக்காக வர்றாங்க மாதிரி சொல்றீங்க. நான் ஆட்டோ டிரைவர், எனக்கு என் குழந்தைய அங்க படிக்க வைக்கணும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அந்த ஆட்டோ டிரைவரோட அப்ளிகேஷன் நீங்க எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு. சம்மர் லீவ்ல ஸ்கூல் இஸ் நாட் ஆபரேட்டிங். அந்த ஒரு மாசத்துக்கும் ஃபீஸ் வாங்கலாம்னு சட்டம் சொல்லுதா? வாங்க கூடாதுன்னு சொல்லல சட்டம். நம்ம நாட்டுல இந்த மாதிரியான அற்புதமான ஐடியாஸ் நீங்க வச்சிருக்க வரைக்கும் எவ்வளவு வேணாலும் ஊழல் நடக்கலாம், எவ்வளவு வேணாலும் லஞ்சம் நடக்கலாம். எனக்கு தாங்க முடியலங்க, இப்படி ஃபீஸ் வாங்குறீங்களே அப்படின்னா அது எது? கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை உங்ககிட்டயே சொல்றேன். உட்கார். ப்ரீ கேஜிக்கு 75,000 ஃபீஸ் வாங்குறாங்க. பிளஸ் டேர்ம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி 10,000 சொல்லி 3 டைம் வாங்குறாங்க. இதுக்கு மேல நாங்க ஒரு பைசா கூட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறதே இல்ல. ப்ரீ கேஜிக்கு எதுக்கு அவ்வளவு வாங்குறாங்கங்கறத என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியல. அதுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா வேணும். கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு கேட்லாக்கா? எளிமருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. 10th +2 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செலவு கிடையாது. ஆனா ப்ரீ கேஜியை பாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? ப்ரீ கேஜிக்கு 4ல இருந்து 5 ஹெல்பர்ஸ் தேவைப்படும். எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு முறை அவங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்றது, அவங்களுடைய Dress சேஞ்ச் பண்றது, இந்த அதிகமான நாட்டம் தேவைப்படுது எங்களுக்கு. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் டேய் என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? நீங்க சொல்ற அதே பாயிண்ட் பிரகாரம் நான் வரேன். அப்போ ப்ரீ கேஜிக்கு ஃபீஸ் அதிகம், +2க்கு ஃபீஸ் கம்மியா? எந்த +2 பையனுக்கு நாப்பி மாத்திட்டு இருக்கீங்க? தம்பி, என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? என் நோக்கம் அது இல்லங்க. 2000 கொடுத்த அப்ளிகேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தருவாங்க. ப்ரீ கேஜிக்கு 95,000 ஆரம்பிச்சு +2க்கு 3.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் மட்டுமே. நான் பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன். எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. இனிமே பணிய கடையே வைக்க. ப்ரீ கேஜிக்கு பாத்துக்கிறது தான் எக்ஸ்பென்சிவா இருக்கு. ஆனா +2 ஓட சிலபஸ் வேற. சிலபஸ் மாறும்போது எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தேவைப்படுவாங்க. பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணும். salary 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 நீங்க சொல்றீங்க. ஆனா அதிகபட்சமே ஒரு டீச்சருக்கு 1 ஹவருக்கு 180 rupees நம்ம பே பண்றோம். இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப. 10 பைசா தான் போட்டான். பிச்சைக்காரப்ப. இதுதான் நம்ம பெரிய ஸ்டாண்டர்டே. இது எப்படி பெரிய சாலரின்னு? ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் பக்கமே பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 35ல இருந்து 45 55 வரைக்குமே சார்ஜ் பண்றாங்க. இங்கிலீஷ் கான்வென்ட்ங்கற பேர்ல பீஸ் வாங்கி சுரண்டி தின்னுட்டு இருக்கா சார். ஒரு பெரிய சந்தேகமே வருது, ஸ்கூல் நடத்துறாங்களா இல்ல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நடத்துறாங்களா? சொல்லுங்க, ஏன் பெரிய பணம் வாங்குறீங்கங்கறாரு. சொல்றமா சொல்றேன். சில சட்ட திட்டங்கள் இருக்கு சார். சரி, வசதியோட ஒரு வேனை வாங்கணும், அதுக்கு ஒரு டிரைவர் போடணும், அதுக்கு ஒரு டீசல் போடணும். ஓ சாமி, இவன் வேற. டேய் கூட்டிட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஃபீஸ்ங்கிறது வந்து 3 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு 1500 1700 இப்படிதான் ஃபீஸ் இருக்கும். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.